Hello guys. ஸோ இப்போது அக்கௌண்டன்சி ஃபஸ்ட்டு டாபிக் இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னு ஒரு மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ், அதோட சில 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இன் போர்டு எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? ரொம்ப எளிமையாக சிம்பிளாக எழுதியிருக்கேன், சிம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி எழுதியிருக்கேன். இது மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க, 2 மார்க் 3 மார்க்ஸ்க்கு ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. அந்த கான்செப்ட் வழியே கீ டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங்கோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் என்ன? அக்கௌண்டிங்னா என்ன? ஃபஸ்ட், அக்கௌண்டிங் இஸ் a systematic process of identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting and communicating financial informations. ஸோ அக்கௌண்டிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். அது சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணும், ஒரு டாக்குமெண்ட்டாக ஃபைல் பண்ணி, கிளாஸிஃபை பண்ணி, சம்மரைஸ் பண்ணி, இன்டர்பிரட்டிங் ஒருங்கிணைத்து, கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவோம். அதான் இப்போது ஒரு ஃபார்மட்டாக வரும். இப்போ அக்கௌண்டிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். அதை ஐடென்டிஃபையிங், மெஷரிங், அதை மெஷர் பண்ணுறோம், ஜேர்னலாக மெஷர் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். இதில் சிஸ்டமில் இல்லைனா ஒரு சோர்ஸஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டாக எழுதி ரெக்கார்ட் பண்ணுறோம். அதை கிளாஸிஃபை பண்ணுறோம், தனித்தனி இதாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதை சம்மரைசிங் பண்ணுறோம். ஸ்ட்ரக்சராக சம்மரைசிங் பண்ணி, அதை இன்டர்பிரேட் பண்ணி, பேலன்ஸ் ஷீட்டை இன்டர்பிரேட்டிங் பண்ணி, அப்புறம் கம்யூனிகேட் பண்ணுறோம். அதை வச்சு தான் கம்யூனிகேட்டிங் டு ஆடிட் பண்ணுறதுக்கு, ஒரு இது பண்ணுறதுக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறோம். கம்யூனிகேட் பண்ணி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அக்கௌண்டிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு resources available. How the available resources have been employed. The result achieved by their use. அக்கௌண்டிங்னா என்ன? ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். ரெக்கார்டிங், ஐடென்டிஃபைங், கிளாஸிஃபைங், மெஷரிங், சம்மரைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அக்கௌண்டிங்கில் பொறுத்தவரை இதெல்லாம் நேச்சர்னும். ஓகேவா? நேச்சர் அசெட்னா சொத்து, லயபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம கொடுக்க வேண்டிய கடன்கள், கேபிட்டல், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒரு கம்பெனி நிறுவனம் ஆரம்பிக்கிறோன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதான் மொத்தமாக இருக்க நம்மளோட கேபிட்டல். ஆல்ஃபர்ட் மேன்ஷன் அவங்கள சொல்லியிருப்பாங்க, இந்த சொத்து அசெட்னா என்ன, நம்மக்கிட்ட இருக்கிறது. லயபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, கேபிட்டல், நம்மள்கிட்ட மொத்தமாக இருக்க இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் பீரியடில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் வரும், லாஸஸும் வரும். ஓகேவா? இதெல்லாம் இயல்பு தான். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். லாஸஸ் வந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் ஏதோ லாஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அக்கௌண்டிங் பீரியட். அக்கௌண்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எல்லாம் வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இதை நீங்கள் மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் இதை எழுதுங்க. ஸோ டெஃபினிஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இப்போ 11th கிளாஸஸ்னால் டெஃபினிஷன்ஸ், இந்த டெஃபினிஷன்ஸ் எழுதிடுங்க. இது புக்லேயே இருக்குது, 11th சமச்சர் கல்வி புக்கில் உங்கள் புக்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங்னா அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் அங்கே எழுதியிருக்கிறது எப்படின்னா, அக்கௌண்டிங் இஸ் அ ஆர்ட், ஒரு கலை ஆஃப் ரெக்கார்டிங், கிளாஸிஃபைங், அதே தான் சம்மரைசிங் இன் a significant manner in the term of money, transaction and the event which are important, list of financial character and interpreting the result thereof. அக்கௌண்டிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஒரு சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட், லீஸ்ட் ஒரு இன்டர்பிரட் பண்ணுறது தான் ஒரு அக்கௌண்டிங் சைக்கிள். ஒரு அக்கௌண்டிங் சைக்கிள்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஓகே பார்க்கலாம். ஸோ அக்கௌண்டிங் சைக்கிள்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வரும். டெஃபினிஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், டெஃபினிஷன்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் டெஃபினிஷன்ஸ் எழுதணும். மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் கேட்டால் மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்ன, இப்போ போகிறதுல சொத்து, ரெஸ்பான்சிபிலிட்டி, கடன்கள், மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் நேச்சர் ஆஃப் அக்கௌண்டிங். இது ரொம்ப மெயினான ஒரு சார்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, அக்கௌண்டிங் சைக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா இது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சொல்லலாம். அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஜேர்னலிசிங் பண்ணுவோம். அப்புறம் அதை வந்து
போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் போகணும். அப்புறம் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், இது ஒரு ஷெட்யூல்மெண்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட், கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸஸ், அதை எடுத்து ப்ரிப்பேரிங் P&L அக்கௌண்ட்டில் போடும். P&L அக்கௌண்ட் நாட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். லாஸ்ட்டு நம்ம பண்ணுறது பேலன்ஸ் ஷீட், அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. அதான் சொத்து, அதான் நம்மகிட்ட இருக்கிற லேண்டு, ஃபர்னிச்சர் எல்லாமே அசெட்ஸில் வரும். லயபிலிட்டின்னு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம கொடுக்க வேண்டிய கடன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதான் சீக்வன்சி ஆஃப் ஸ்டெப் இன்வால்வ் இன் த அக்கௌண்டிங் ப்ராசஸ். சீக்வன்சி ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் அக்கௌண்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் டிரான்சாக்ஷன், ஜேர்னல், லெஜர், ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஓகே, லாஸ்ட்டாக ஓப்பனிங் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரி. லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஓப்பனிங் பண்ணுவோம், லாஸ்ட்டாக முடிக்கும் போது அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். 1 இயர் ஆகிடுச்சு, 1 இயர் டேட் ஆஃப் அக்கௌண்ட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம், க்ளோசிங் டெப்ட் அப்படின்னும். ஸோ ஐடென்டிஃபையிங், recording of financial transaction of an organization and end with the preparation of final account prepare பண்ணி க்ளோசிங் பண்ணிடுவோம் for the accounting period. ஓகேவா? அக்கௌண்டிங் பீரியட். ஸோ இதில் வந்து நான் சொல்கிறேன்னா அக்கௌண்டிங் பீரியட் சொல்லுவோம்ல, அக்கௌண்டிங் இயர். அந்த அக்கௌண்டிங் இயர் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் எண்ட் ஆகுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுவோம். ஓகே, டைப் பண்ணி இந்த வருஷத்தில் ஏதாவது, இந்த வருஷத்தில் அக்கௌண்டிங் இயர் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் என்ன அக்கௌண்டிங் இயர்னா கமெண்டில் இது பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு அது வந்து விலாவிலமாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஐடென்டிஃபை இந்த டிரான்சாக்ஷன் அண்ட் ஜேர்னல். ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஐடென்டிஃபை டிரான்சாக்ஷன் ஆஃப் ஜேர்னலிசம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் இன் த ஜேர்னல். ஓகேவா? ஸோ போஸ்டிங் அண்ட் பேலன்சிங், போஸ்டிங் பண்ணி பேலன்சிங் பண்ணுறது. போஸ்டிங் அண்ட் பேலன்சிங், transferring the entry from the journal to ledger account. Journal and the next ledger account. Find the difference between the total of debit column and credit column. In the left side இருக்க debit column, right side இருக்க credit column. அதை போஸ்ட் பண்ணும். ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரையல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட், நேம்லி ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட். நெக்ஸ்ட் லெஜர் கத்தால ட்ரையல் பேலன்ஸ். அப்புறம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். So preparations of trading account, next step, all the direct revenue and direct expenses are transferred to accounting trading account. The balance trading account, gross profit, gross losses. Okay, prepare of trading account, direct revenue, direct expenses. நம்ம direct expensesலாம் எதில் போவோம்? credit side போவோம். direct revenueலாம் debit side போவோம். ஸோ இதெல்லாம் preparing of trading account. Okay, preparations of profit and loss account. Next, all the indirect revenue and indirect expenses along with gross profit, gross losses are transferred to profit and loss account. Okay, preparation of last step, preparation of profit and loss account. Next, balance sheet பண்ணுவோம், அதோட க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தவரை அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி அது மட்டும் தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் மெஷர்மெண்ட். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணுவோம். மெஷர் பண்ணுவோம். அதான் மெஷர்மெண்ட் டு கீப் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், போஸ்ட் தெம் மெஷர்மெண்ட் பண்ணி லெஜர் அக்கௌண்ட்டில் போடுவோம். ஜேர்னல்லேருந்து லெஜர் அக்கௌண்ட் பண்ணுவோம். அண்ட் அல்டிமேட் ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட்காக மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். 4 விதமாக பார்ப்போம். ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸை நம்ம இந்த வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கோம், அடுத்த வருஷம் இதோட அதிகமாக எடுக்கணும், அந்த ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஃபோர்காஸ்ட். இப்போ கம்பேரிசன், முன்னாடி போன பாஸ்ட் இயரோட நம்ம இந்த இயரில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் கம்பேரிசன் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கம்பேரிசன். அப்புறம் அதை டிசிஷன் மேக்கிங் பண்ணுவோம். டிசிஷன் மேக்கிங், அல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ், ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது,
எக்ஸ்பென்சஸில் எப்படி ரெவென்யூ எடுக்கிறது. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோல் comparison of actual performance the planned performance, comparison of actual performance with the planned. இப்போ ஒரு டிசிஷன்ஸ் இது ராங்கான அது கண்ட்ரோல் பண்ணும். அசிஸ்டன்ட் டு கவர்மெண்ட் financial aspects of the business for various purposes such as taxation, grant of subsidy. Assistance to government financial aspects of business for various purposes such as taxation, granted of subsidy. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவோம், அப்புறம் அதை ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம், அடுத்து கம்பேரிசன் பண்ணுவோம், அப்புறம் டிசிஷன் மேக்கிங் பண்ணுவோம், அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுவோம், அசிஸ்டன்ஸ் டு கவர்மெண்ட். இது ஒரு 3 marks ஆர் 5 marksல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இது நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன், நீங்கள் புக்லேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதலாம். ஸோ 5 marks நம்ம 11th எக்ஸாம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் 5 marksல மேஜராக கேட்பான். இம்பார்ட்டன்னா என்ன ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங்னா என்னன்னு தெரியும். சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட், அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ், ஜேர்னல், லெட்ஜர், சப்சிடரி புக், ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட். ஓகே, அதெல்லாம் அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ். A to decision making ஒரு உதவியாக இருக்கும். அக்கௌண்டிங் ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு லெஜர்லேருந்து எப்படி கன்வெர்டட் ஒரு ஈஸியான வேவாக இருக்கும். ஸோ சாட்டிஸ்ஃபைஸ் லீகல் ரிக்குவயர்மெண்ட், அதான் லீகல் லாஸ், டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுறது ஒரு லீகல் ரிக்குவயர்மெண்ட். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்ட் குரூப்னா என்னது? இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்ட் குரூப். ஒரு அக்கௌண்டிங் சோல் ப்ராப்பர்ட்டி இருக்கார், ஜாயின்ட் வெஞ்சர் இருக்காங்க, ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இன்ஃபர்மேஷன்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் குரூப். ஓகேவா? லீகல் எவிடன்ஸ், ஒரு டாக்குமெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடணும், அசிஸ்டன்ட் டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவோம், ஒரு லீகல் டாக்குமெண்ட் எவிடன்ஸாக இருக்கும். இதெல்லாம் கணக்கெடுத்த பணம், இதெல்லாம் கணக்கெடுக்காத பணம். ஓகே, லீகல் எவிடன்ஸ். கம்ப்யூட்டேஷன்ஸ் ஆஃப் டேக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அக்கௌண்டிங் பண்ணும்போது. ஓகேவா? செட்டில்மெண்ட் டியூரிங் மர்ஜர், செட்டில்மெண்ட் டியூரிங் மர்ஜர், ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டி மர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும் செட்டில்மெண்ட் டியூரிங் மர்ஜர். ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் வந்து மர்ஜர்னா என்ன, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணி. ஸோ மர்ஜர்னா என்ன? ஓகேவா? மர்ஜர்னா என்ன? ஸோ இன்னொன்று சொல்கிறேன், கீ டேர்ம்ஸ். இது ஒரு ஐடியாலஜிஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு அக்கௌண்டிங்னா இப்போ என்னன்னு உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அக்கௌண்டிங் ஒரு திங்கிங் எபிலிட்டி நான் கொடுக்குறேன். அக்கௌண்டிங் இஸ் யூஸ்ஃபுல் ஒன்லி டு த ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். டு யூ அக்ரி? நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னா என்ன வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். அக்கௌண்டிங் இஸ் யூஸ்ஃபுல் ஒன்லி டு த ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். டு யூ அக்ரி? அக்கௌண்டிங்கிறது ஓனருக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, பயனுள்ளதாக இருக்கா, வேறு யாருக்கோ இல்லையா, அது மாதிரி நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா? ஸோ கமெண்டில் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.